ஏன் நீங்கள் வந்து வெளியில் போய் வீடு எடுத்து கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சுயமான வீடு இருந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு சொசைட்டி உங்களை நல்லபடியாக பார்க்குன்றதுக்காக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா பயன்பெற்ற ஏராளமான திருநங்கைகள் என்னை சார்ந்தவங்களும் இருக்காங்க. நானும் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் வராங்க. வந்து இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணதை வந்து நான் திருப்பி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், மாடுலேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது, எங்களுக்கு பேர் வச்சு எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து வாரிவம் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் அதையே சின்ன குழந்தையிலேருந்து பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் வந்துட்டு சாத்தியம்னு எனக்கு தெரியலை. ஏன் நான் இதை திருப்பி நான் சொல்கிறேன்னா, நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி நிறைய இடங்களில் பயணிச்சிருக்கேன். அங்கே திருநங்கைகள் எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியும். அங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு அப்படி கிடையாது. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நாங்கள் படிச்சிருக்கோமா, எங்கள் வேலைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க.